Hi guys, welcome to vlog with Mahi home. இன்னைக்கு ஒரு day in my life வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க day in my life வீடியோ போடுங்க எனக்கு பார்க்கிறதுக்கு ஆசையா இருக்குன்னு. அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டேன். காலையிலே சாதம் வடிக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு தண்ணி வச்சாச்சு. தண்ணி கொதிக்கிற நேரத்தில் நான் டீ போட்டுக்கிட்டேன். பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. காலைல படிக்கும்போது டீ போட்டு கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு அந்த சோம்பல் எல்லாம் போயிடும், தூக்க கலக்கம் எல்லாம் போய் நல்லாவே படிப்பாங்க. எவ்வளோ தான் படித்தா நைட்டு படித்தாலும் காலையில் கொஞ்சம் அதை ரிவைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்கூலில் போனாலும் மறக்காமல் இருக்கும் இல்லையா. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு பொங்கலும் தேங்காய் சட்னியும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்காக பப்பாளிக்காய் வச்சு நான் பொரியல் பண்ணிக்க போகிறேன். முந்தின நாளே பப்பாளிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரிட்ஜில். அதான் இப்போ துவரம் பருப்பு கழுகி குக்கரில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பப்பாளிக்காய், உப்பு, மஞ்சள் தூள் இவ்வளவும் போட்டு சேர்த்து குக்கரை மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த நேரத்தில் இந்த குழம்புக்காக அரை மூடி தேங்காய், 1 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இன்னொரு ஸ்டவ்வில் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். அதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் விட்டுக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு போட்டு உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் இவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த மெத்தடில் தான் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. இப்போது அந்த குழம்புக்கு நம்ம தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இப்போது அதில் நாம் குக்கரில் வேக வச்ச பப்பாளி காய் இருக்கு இல்லையா, அதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் பப்பாளி காயை கொஞ்சமாக உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டுக்கிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு குழம்பு கொதித்த உடனே இந்த தாளிப்பை நம்ம விட்டால் பப்பாளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கிரேவி பண்ணி பாருங்கள். பப்பாளி காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பப்பாளி காய் கிடச்சுன்னா இதே மாதிரி ஒரு குழம்பு பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், இந்த தாளிப்பை சேர்த்தாச்சு. இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பப்பாளி குழம்பு, பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் முட்டையை வச்சு ஒரு பொரியல் தான் பண்ணி நான் கொடுக்க போகிறேன். எங்களுக்கு வீட்டில் டெய்லியுமே 2 முட்டை கிடைக்கும். கோழி வீட்டில் உண்டு இல்லையா, அதனால் முட்டை கிடைக்கும். அதை வச்சு தான் முட்டை பொரியல் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். எண்ணெய் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு, மிளகுத்தூள், உப்பு இவ்வளோ சேர்த்துக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதிலேயே முட்டையை உடச்சி விட்டு நாம் நல்லா கிளறி எடுத்துக்கிட்டால் போதும். முட்டை பொரியல், நாட்டுக்கோழி முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்களோட பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்சு நான் ரெடி பண்ணிட்டேன். லேட்டாக தான் பால் வரும், அதுக்காக இப்போ பால் காய்ச்சறதுக்காக வச்சுருக்கேன். காக்காக்கும் பிள்ளைங்களுக்கும் சாதம் எடுத்து வச்சாச்சு. காலையில் எல்லாருக்குமே கண்டிப்பாக வீட்டில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அதே மாதிரி தான் எனக்கும் காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடும்போது கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஸ்நாக்ஸுக்கு என்னோடய பொண்ணு ஸ்நாக்ஸ் எதுவும் வேண்டாம், லெமன் ஜூஸ் கொடுத்து அனுப்புனா போதும்னு சொன்னால் அதனால் லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது வேனல் காலம் இல்லையா, வெயில் காலம் இல்லையா, அதனால் லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தா அவங்களும் குடிச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு ரெட்டை சடை பின்னி போட்டுக்கிட்டு கொடுப்பேன். 2 பேருக்கும் பண்ணணும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காலையில் நேரம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு அனுப்புறதுக்காக நானும் கிளம்பி போயிட்டேன். இந்த நேரம் தான் காலையில் கொஞ்சம் பயங்கரமான வேலையாக இருக்கும். காலையில் எல்லாருக்குமே அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வரும்போது மார்க்கெட் போயிட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். மீன் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், மத்தி சாலை மீன் இருக்குது இல்லையா, அது சூரை, அதுக்கப்புறம் இறால் மீன், எதாவது சொல்லுவோம் இல்லையா, அந்த இறால் மீன் இவ்வளோ வாங்கினேன். பழம், தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கோழிகளை திறந்து விட்டேன். ஏன்னா காலையில் கோழிகளை திறந்து விட்டால் கவனிக்க முடியாது. அதனால் எப்போவுமே பிள்ளைங்களையெல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கோழிகளை திறந்து விடுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் வழக்கம் போல் என்னுடைய டைமான என்னோடய செடிகளை எல்லாம் பார்க்கறதுக்காக நான் வருவேன். என்றைக்குமே அப்படி தான். என்னோடய விலாகில் கண்டிப்பாக செடிகள் கவனிக்கிற டைம் கண்டிப்பாகவே இருக்கும். ஏன்னா என்றைக்குமே எனக்கு காலையில் கொஞ்சம் நேரம் எனக்கு செடிகளை பார்த்துட்டு இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். எப்படியும் அதில் ஒரு அரை மணி நேரம் நான் எல்லா செடிகள் கூடயும் தண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த
டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் நேரம் அவ்வளோ நேரம் நம்ம ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் இதே மாதிரி பார்த்துட்டுலாம் இருக்கும்போது நமக்கு மனசுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இது என்னோடய வீட்டில் இப்போ நான் வச்சுருக்க செடி நிறைய பூ கொடுக்குது. இது மணி பிளான்ட், தண்ணியில் தான் வச்சுருக்கேன். இது 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த தண்ணியை நான் மாற்றிக்கிடுவேன். இது இப்போது ஒரு 2 மாதம் இருக்கும் நான் இந்த மணி பிளான்ட் வச்சு. பார்த்திங்களா, இதுதான் அந்த ரெட் கலர் பூ பூத்துச்சு இல்லையா, அதில் உள்ள மொட்டு. இது பொன்னாங்கண்ணி கீரை. ஒரு தடவை கீரை ஒரு கட்டு வாங்கி நான் நட்டு விட்டது தான் அது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு அது உதவியாக இருக்கும். இது கற்பூரவல்லியிலே தான். பார்த்தீங்களா, இது வாரத்தில் 2 நாள் இப்போ கஷாயம் வச்சு குடிக்கிறது உண்டு நாங்கள் எல்லாருமே வீட்டில். இதுவும் நல்லாவே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மீன் வாங்கிட்டு வந்தோம்ல, அதையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக கிளம்புனேன். எப்படியும் மீன் க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு வேஸ்ட் எல்லாம் கோழிக்கு கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி தேவையான மீன் மட்டும் எடுத்துகிட்டு பாக்கி எல்லாமே நான் ஃப்ரீசரில் தனித்தனியே எடுத்து வைப்பேன். எனக்கு என்னென்னைக்கு வேணுமோ அப்பப்போ எப்போ தேவையோ அப்போ எடுத்து குழம்பு வச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக தான். நான் எப்போவுமே இப்படி தான் வெளியில் கிளம்பும்போது மார்க்கெட்டுக்கு போய் மீன்லாம் தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். எப்போ காலையில் தானே, எங்கள் ஊர்லலாம் காலையில் தான் மார்க்கெட் இருக்கும். அதே மாதிரி காலையில் அந்த டைம் நான் போனேன்னா அந்த டைமில் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அதே டைமில் வாங்கிட்டு வருவேன். அப்போ நமக்கு வெயிலில் மறுபடியும் போக வேண்டிய வேலை இருக்காது இல்லையா. ஒரு தடவை போனோன்னா நமக்கு அன்னைக்கு என்னென்ன வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டோம்னா அன்றைக்கே நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே என்னென்ன பண்ணணும்னு மட்டும் நாம் மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டு போனால் போதும். இது மீன் வந்து பொரிக்கிறதுக்காக மசாலா எல்லாம் தேய்ச்சிட்டு இருந்தேன். அதுவும் மசாலா எல்லாம் தேய்ச்சி வச்சதுக்கப்புறமா எனக்கு இப்போ ஒரு புதிய பழக்கம் இருக்குது. நான் காலையில் தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்பவே மறந்துடுவேன். அதனால் என்ன பண்ணுவேன்னா, காலையில் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுப்பேன். எந்திரிச்சதும் 2 டம்ளர் தண்ணி குடித்ததுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சாச்சுன்னா மத்தியானத்துக்கு முன்னாடி இவ்வளோ தண்ணியும் குடிக்கணுங்கிறது என்னோடய டார்கெட். அப்போ மத்தியானத்துக்குள்ளாடி அவ்வளோ தண்ணி நான் குடித்து முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா தான் நான் அடுப்படியெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்து. இவ்வளோ நேரம் அடுப்படி இதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். மீன் வந்து மசாலா தேய்ச்சி அது பிடிக்கிறதுக்குள்ளாடி நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாமே, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே தெரியும் நான் வெங்காயத்தோல் எப்போவுமே செடிகளுக்கு தான் ஊற வச்சு விடுவேன் அப்படின்னு. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக செடிகள் நல்ல வளர்ச்சி இருக்கும் வெங்காயத்தோல் ஊற வச்சு நம்ம விட்டோம்னா. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட, ரோஜா எல்லாம் நிறைய பூக்கிறதுக்கு என்ன ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்களுக்கு என்னென்னா, நம்ம பெருங்காயம் இருக்குது இல்லையா, பெருங்காயம் நம்ம கரைச்சி தண்ணி கரைச்சி எடுத்துக்கிட்டு அதை டயலூட் பண்ணி நம்ம செடிகளுக்கு விட்டுட்டு வந்தோம்னாலும் நிறைய பூக்கள் கிடைக்கும் நமக்கு. மிமோசா சிஸ்டர் தான் இது கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மீன் பொரிக்கிறதுக்காக அதையும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். லோ ஃப்ளேமில் போட்டுக்கிட்டோன்னா நம்மளோட வேலையும் நடக்கும், இந்த வேலையும் நடக்கும். அப்போது ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு சூடோடு சாப்பிட்லாம் இல்லையா, அதுக்காக நான் பாத்திரம் க்ளீன் பண்ணிவிட்டு மீன் பொரிச்செடுக்க வேலையும் மாற்றிக்கிட்டேன். பாத்திரம் கழுவ வேலை தான் ஒரு பெரிய வேலையாக எனக்கு இருக்கும் எப்போவுமே. பாருங்கள், மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், எங்கள் வீட்டில் இப்போ ஒரு குட்டி பூனை வந்திருக்கு. அதுக்கும் மீன் வச்சு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாச்சு. கிச்சன் க்ளீனிங் வேலைகளும் முடிஞ்சுது. கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டோன்னே பிள்ளைங்க வந்துட்டாங்க. அவங்களுக்காக மில்க் ஷேக் பண்ணிக்கிட்டேன். வாழைப்பழம் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன்ல, அதை வச்சு தான் மில்க் ஷேக் பண்ண போகிறேன் பிள்ளைங்களுக்கு. வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டு நான் நல்ல ஐஸ் க்யூப் எல்லாம் போட்டு மில்க் ஷேக் பண்ணலை. ஒரு 10 நிமிஷம் பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை தான் மில்க் ஷேக் பண்ணிக்கிட்டேன். இந்த பழத்தோட தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிட்டு, சீனி ஒயிட் சுகர் இருக்குது இல்லையா, அது சேர்த்துக்கிட்டு எவ்வளோ மில்க் ஷேக் தேவையோ அதுக்கு கணக்கு பண்ணி பால் சேர்த்துக்கிட்டு
வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். அந்த ஃப்ளேவர் சேர்த்தாச்சுன்னா நல்லா இருக்கும். ஃப்ளேவருக்காக தான் வெண்ணிலா எசன்ஸ். நீங்கள் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சுன்னா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஐஸ் க்யூப் போட்டு கொடுத்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, கொரோனா காலம் இல்லையா, அதனால தான் நான் ஐஸ் க்யூப்பு போடலை. அவங்க மில்க் ஷேக் குடிச்சிட்டே விளையாடிட்டு அப்படி இருந்தாங்க. பிள்ளைங்க வந்தாச்சுன்னா சீக்கிரம் டைம் போயிடும். அவ்வளோதான், நானும் டீ போட்டு குடிச்சிட்டேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.